நம்ம நைட்டு ஒரு பாலைவன கிராமத்துக்கு போகிறோன்னு வைங்களேன். அங்கே வினோதமான சவுண்டு கேட்குது. யாரோ நம்மளை கூப்பிடுற மாதிரி இருக்குது. திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. கருப்பு கலர் நிழல் நிற்குது. இது மாதிரி பல அமானுஷ குரல்கள். இதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கும் நம்மளுக்கு? மிரண்டு போயிட மாட்டோம்? இப்படிப்பட்ட ஒரு வில்லேஜும் நம்ம இந்தியாவில் இருக்குது. ராஜஸ்தானில் அங்கே உள்ள பாலைவனத்தில் கைவிடப்பட்ட நிலைமையில் இந்த கிராமம் இருக்குது. அங்கே யாருமே தங்குறது கிடையாது. நைட் நேரத்துக்கு அங்கே அனுமதியும் கிடையாது. அப்படிப்பட்ட குல்தாரா அப்படிங்கிற வில்லேஜை பற்றி தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் பாலாஜி பேசுகிறேன். நம்ம 12ஆவது நூற்றாண்டுக்கு போகணும். அங்கே பாலி அப்படின்னு சொல்லப்படுற ஊருங்க. அங்கே பிராமணர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே சூப்பராக போய்கிட்டு இருக்குது. வருமானம்லாம் வருது. விவசாயம் சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே வரி கட்டிக்கிட்டு இருக்காங்க மன்னர்களுக்கு. ஆனால் அந்த மன்னர்கள் பார்த்துட்டிங்கன்னா சும்மா இல்லை, வரியை இன்னமும் கூட கேட்குறாங்க, டார்ச்சர் பண்ணுறாங்க. ஒரு கொடுங்கோன்மையான ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அந்த பாலிவால் பிராமணர்கள் இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது, நம்ம நைட்டோட நைட்டாக காலி பண்ணணும்னு அங்கே உள்ள ஏகப்பட்ட மக்கள் நைட்டோடு கிளம்பிடுறாங்க. கிளம்பி போகிறவங்க பாலைவனத்துக்கிட்ட கொண்ட ஒரு கிராமத்தை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. இது ஜெய்சல்மீர்லேருந்து கிட்டத்தட்ட 17 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அப்படி பாலைவனத்தில் கட்டுறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிக்கிட்டே இருக்காங்க. எல்லாம் டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கு. ஏகப்பட்ட மக்கள் அங்கே வராங்க. எல்லாம் சூப்பராக டெவலப் ஆகிடுதுங்க. அந்த 13ஆவது நூற்றாண்டு முடிகிறப்ப பயங்கரமான வில்லேஜாக இருக்குது. ரோடெல்லாம் சூப்பராக இருக்குது. விவசாயம் பண்ணுறாங்க. எப்படி? பாலைவனத்திட்ட. இதெல்லாம் நம்ப முடியுதா? அந்தளவுக்கு நீரை சேகரிக்கிறாங்க. அதில் ஒரு அறிவு அவங்களுக்கு இருக்குது. எல்லாம் போய்கிட்டே இருக்குது. வியாபாரம் பண்ணுறாங்க. ஏங்க கோதுமையெல்லாம் விளைய வைக்கிறாங்க. இதெல்லாம் நம்ப முடியுதா? நிலத்தடி நீர் இருக்குதுன்ட்டு பல விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்தளவுக்கு அவங்களோட அறிவை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ யாருக்குமே அவங்க வரி கட்டலை. இப்படி பல வருஷமாக போகுது. அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வராங்க. இப்படி போய்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு கொடூரமான ஒரு அமைச்சரை சந்திக்கிறாங்க. அந்த அமைச்சர் பார்த்துட்டிங்கன்னா ஜெய்சல்மீரே அவர் கையில் தான் இருக்குது. அவர் ஒரு திவான். இவர் பேர் சலீம் சிங். இவ்வளோ நாள் அந்த கிராமம் யார் கண்ணுக்கும் தெரியலை. ஆனால் அந்த சலீம் சிங் இருக்காப்புல இல்லை, அவர் பார்த்துட்றாரு இந்த கிராமத்தை. ஓ, இவ்வளோ செழிப்பாக இருக்காங்களா, அவங்கள்ட்ட வரியை கூட கேட்போன்னு வரியை போய் கூட கேட்குறாரு. அந்த மக்கள் என்னென்னா கொடுக்க முடியாதுன்னு சொல்லலை, கொடுக்குறாங்க. ஏன்னா இவ்வளோ அழகாக கிராமத்தை டெவலப் பண்ணி வச்சுருக்காங்கல்ல, அதனால் வரியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படியே போயிட்டுருக்கு. கொஞ்சம் நாளைக்கெலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் வரியை கூட கேட்குறாங்க. இதை இவங்களால் முடியலை. அந்த நேரத்தில் தான் வறட்சியும் ஏற்படுது. இதனால் வரியையும் கொடுக்க முடியாமல் திணறிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த சலீம் சிங் இருக்காப்புல, இவர் அங்கே உள்ள கிராம தலைவர் இருக்காங்கல்ல, அவங்களோட பொண்ணை பார்க்குறாங்க. அந்த பொண்ணை பிடிச்சி போயிடுது. அவ்வளோ அழகாக இருக்காங்க. நீங்கள் அந்த பொண்ணை எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கிராம தலைவருக்கு எப்படி இருந்திருக்கும்? அவர் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. இதை கேட்ட இந்த சலீம் சிங்கு, எப்படி நீ கொடுக்க முடியாதுன்னு சொல்லலாம்? இந்த கிராமத்தை நான் உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவேன், பல மடங்கு நான் வரியை போட்டுருவேன் அப்படின்னு மிரட்டுறாப்புல. இப்படியே போய்கிட்டே இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பௌர்ணமி வருதில்ல, அந்த பௌர்ணமி தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு, அதுக்குள்ளே உங்கள் பொண்ணை அனுப்பி வைக்கணும் அப்படின்னு இந்த சலீம் சிங் மிரட்டிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. இந்த கிராம தலைவர் எல்லா மக்கள்கிட்டையும் பேசுகிறாங்க. கிட்டத்தட்ட 1600 பேர் இருக்காங்க. 400 குடும்பம் இருக்குது. எல்லார்ட்டையும் கலந்தாலோசிக்கிறாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு. அப்போ தான் அவங்க எடுத்த முடிவு, நம்மளோட மானத்தை இழக்கக்கூடாது, நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நைட்டோட நைட்டாக பிளான் போட்டு அந்த பௌர்ணமி வருதில்ல, அதுக்கு நாளே இவங்க காணாமல் போகிறாங்க. அந்த நைட்டில் அவங்க எங்கே போனாங்க, என்ன ஆனாங்கன்னு தெரில. எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டு அவங்க மறைஞ்சு போகிறாங்க. அடுத்த நாள் பௌர்ணமி அன்னைக்கு இந்த சலீம் சிங்கோட ஆள் இங்கே பார்க்குறாப்புல, இங்கே மக்கள் இருக்காங்களான்னு. ஆனால் பார்த்தா ஒருத்தரையும் காணும். வீட்டுக்குள்ளே பார்த்தாலும் எதையும் காணும். ஒன்றுமே புரியலை. இவங்க போய் சலீம் சிங்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த ஆள் பார்த்துட்டு, என்னடா அது, எங்கடா போயிருப்பாங்கன்னு பார்க்குறாங்க, தேடுறாங்க. பட் அந்த கிராம மக்கள் அம்புடவே இல்லை. சுற்றி உள்ள பல கிராம மக்கள் காணும் அப்படின்னு தெரிய வருது. அப்புறம் சலீம் சிங் அப்படியே விட்டுறாப்புல. இந்த மக்கள் எங்கே போனாங்கங்கிறது ஒரு மிஸ்ட்ரியாக இருக்குது. அதில் வேறு ஒரு கதை இருக்குது. என்னென்னா, இந்த கிராம மக்கள் ஊரை விட்டு போகும்போது, இவ்வளோ அழகாக நாங்கள் இடத்த டெவலப் பண்ணி வச்சுருக்கோம், இதுலேருந்து எங்கள் மானத்தை இழந்தால் தான் இந்த இடத்துல வாழ முடியும்ன்ருக்கு. அதனால் இந்த கிராமத்தில் எவனுமே வாழக்கூடாது, வேணால் அந்த இடத்த பார்த்துட்டு போகலாம். எவனாவது இந்த இடத்த சொந்தம் கொண்டாடணும், இங்கே தங்கணும்னு நினச்சான்னா நாங்கள் சும்மா விடமாட்டோம் அப்படின்னு ஒரு சாபத்தை விட்டுட்டு போகிறாங்க. அதனால் அந்த கிராமத்தில் நைட்டு தங்க முடியாது அப்படிங்கிற ஒரு கதை இருக்குது. இதில் என்னென்னா, இப்படியே போய்கிட்டே இருக்குது. நிறைய பேர் தங்க வராங்க. ஆனால் அமானுஷமான சவுண்டு கேட்க ஆரம்பிக்குது. யாரோ கூப்பிட்ற மாதிரியெல்லாம் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் நிழல்லாம் தெரியுதுங்க.
இதை பார்த்தவங்க வந்து மிரண்டு போகிறாங்க. இதில் ஒரு சில பேர் இறந்ததாகவும் வந்து சொல்லப்படுது. அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியலை. இப்படியே வந்து காலங்கள் வந்து போய்கிட்டே இருக்குது. அங்கே யாரும் வந்து போகிறதில்ல. அங்கே உள்ள ஒரு சில கிராம மக்கள் இதை நம்புகிறாங்க, ஒரு சில கிராம மக்கள் வந்து இதை நம்பலை. இப்படி போகும்போது தான் 2012 அப்போ இந்தியன் பேராநார்மல் சொசைட்டி அதோட ஒரு குழு, ஒரு 18 பேர் கொண்ட குழு அங்கே அந்த வில்லேஜுக்கு வந்து போகிறாங்க. அது நைட் நேரத்தில் என்ன ஆய்வு பண்ணுறதுக்காக. இப்போ உள்ள டெக்னாலஜியை வச்சு அங்கே ஆவியெல்லாம் இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. நிறையா எக்யூப்மெண்ட்டை எடுத்துக்கிறாங்க இப்போ உள்ள டெக்னாலஜி படி. அப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க, நைட்டு தங்குறாங்க. அந்த 18 பேர் மட்டும் கிடையாது, அங்கே உள்ள கிராம மக்கள் சுற்றி இருப்பாங்கள்ல, அதில் ஒரு குறிப்பிட்ட பேர், ஊடகவியலாளர்கள் எல்லாரும் வந்து அங்கே தங்குறாங்க. ஆனால் அங்கே நினச்சி கூட பார்க்க முடியாத விஷயம் நடக்குது. அதுதான் யாரோ கூப்பிடுற மாதிரி வந்து இருக்குது. அதை தாண்டி சத்தம் வந்து பயங்கரமாக வந்து கேட்குது. குழந்தைங்க வந்து அப்படியே பேசுகிற சத்தம்லாம் வந்து கேட்குது. நான் சொன்ன மாதிரியே நிழல்லாம் வந்து தெரியுது. இதை பார்த்து அவங்க வந்து மிரண்டு போகிறாங்க. எல்லா ரெக்கார்டையும் வந்து எடுத்துக்கிறாங்க. அவங்க தான் அந்த ரீடிங் எடுக்கிறதுக்கெல்லாம் நிறையா இருக்குல்ல, எல்லாத்தையும் வந்து பார்க்குறாங்க. எல்லாம் பார்த்தா இங்கே பேய் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தெரிய வருது. அவங்களோட காரை பார்த்தா காரில் சின்ன குழந்தைங்களோட கைரேகை வந்துருக்கு. அப்படியே அழுக்காக இருந்தால் அப்படி வச்சா அப்படியே கைரேகை தெரியும்ல, அப்படியே வந்து தெரியுது. அந்த பல விஷயங்கள் இவங்களை வந்து மிரள வைக்குது. எல்லா ரெக்கார்டையும் வந்து எடுத்துக்கிறாங்க. இந்த விஷயம் இந்தியா ஃபுல்லாக தெரிய வருது. அதுக்கப்புறம் தான் இந்த வில்லேஜ் வந்து ஒரு பயங்கரமான வில்லேஜு, அமானுஷ்யம் நிறைஞ்சது, நைட்டு யாரும் போகக்கூடாதுன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. இது மிகப்பெரிய லெவலில் அதுக்கப்புறம் தான் ஃபேமஸ் ஆகுது. எப்போ 2012க்கு அப்புறம். அப்படியே வந்து ஒவ்வொருத்தராக அங்கே போய் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பகல் நேரத்தில் பார்க்கலாம், எந்த பிரச்சனையுமே கிடையாது. இப்படி ஏகப்பட்ட மக்கள் வந்து போகிறாங்க. அங்கே வந்து எப்படி இருக்குன்னா இடிபாடாக இருக்கும். இடிஞ்சு கிடக்கும் பில்டிங்கெல்லாம், கூரையெல்லாம் வந்து இருக்காது. ஆனால் நைட் நேரத்தில் அனுமதி கிடையாது. இந்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் தான் இந்த இடம் வந்து இருக்குது. 6 மணி ஆனால் சாத்திடுவாங்க, யாரும் வந்து உள்ளே வரக்கூடாது. படம் எடுக்கிறதுக்கெல்லாம் அனுமதி இருக்குது. நம்ம தமிழில் கூட தீரன் அதிகாரம் ஒன்று இருக்குல்ல, அதில் கிளைமேக்ஸில் வந்து ஒரு கிராமத்துக்கு போவாங்கள்ல, அது அந்த கிராமம்தான். அங்கே வச்சு தான் அந்த படத்தை வந்து எடுத்திருப்பாங்க. இதுக்கு பெர்மிஷன்லாம் வாங்கிக்குவாங்க. ஒரு வாட்டி ஒரு படம் எடுக்கும்போது அங்கே உள்ள ஒரு சில விஷயங்களை ஏதோ மாற்றிருப்பாங்க போல். அதை மாற்றினதுக்கு வந்து அபராதம்லாம் அந்த படம் எடுத்தவங்க கட்டினாங்க. அந்த அளவுக்கு வந்து இதை கவர்மெண்ட் வந்து பாதுகாக்குது. ஆனால் நைட் நேரத்துக்கு மட்டும் யாரும் வந்து உள்ளே போய் பார்க்க முடியாது. அது வந்து ஏன்னா அங்கே போய் இருக்குது அப்படின்னு நம்பப்படுது. பட் அங்கே உள்ள ஒரு சில மக்கள் சொல்கிறாங்க, இல்லைங்க அங்கே எந்த பேயும் கிடையாது, இது இங்கே டூரிஸ்ட் பிளேஸ் டெவலப் பண்ணுறதுக்காக இதை கவர்மெண்ட் வந்து பண்ணியிருந்திருக்காங்க, அங்கே எதுவும் கிடையாது அப்படின்னு ஒரு சில மக்கள் சொல்கிறாங்க. ஒரு சில மக்கள் வந்து இதை நம்புகிறாங்க. இதில் எது உண்மை அப்படிங்கிறது தெரியலை. ஆனால் என்னென்னா வரலாற்றாசிரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இதேமாரியே மக்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க, கிராமத்தை டெவலப் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் வறட்சி ஏற்பட்டிருந்திருக்கு, பாலைவனத்தில் தண்ணி இல்லாமல் போகுது, இதுக்கப்புறம் மக்கள் இங்கே வாழ முடியாதுன்னு ஒவ்வொருத்தராக வந்து கிளம்பி போயிருந்திருக்காங்க. முதல்ல 400 குடும்பம் 1600 பேர் இருந்தது. ஒரு காலகட்டத்தில் 800 பேர் தான் இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி 37 பேர் தான் அந்த கிராமத்தில் இருந்தாங்களாம். எல்லாம் வறட்சினாலையும் தண்ணியே சுத்தர இல்லாததுனாலையும் தான் அந்த கிராமத்தை விட்டு போனாங்க அப்படின்னு வரலாற்றாசிரியர்கள் சொல்கிறாங்க. அதை தாண்டி இன்னொன்று என்ன சொல்லப்படுதுன்னா, இதேமாரியே நிலநடுக்கம் இல்லாட்டி வேறு ஏதாவது ஏற்பட்டிருக்கணும், அந்த பேரழிவில் அந்த கிராமமே வந்து அழிஞ்சு போயிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கதை தான் மிகப்பெரிய லெவலில் பேசப்படுது. அந்த சலீம் சிங் அமைச்சர் இருக்காப்புல, அந்த ஆள் அங்கே உள்ள பொண்ணு மேலே ஆசைப்பட்டதுனால அந்த பொண்ணோட மானத்தை காக்கிறதுக்காக 1600 பேர் ஒரே நாளில் அந்த கிராமத்தை விட்டு கிளம்புறாங்க. போகும்போது சாபத்தை விட்டுட்டு போகிறாங்க. இதில் இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது, அந்த 1600 பேர் மட்டும் போகலையாம், சுற்றி 84 கிராமம் இருந்துச்சான். அங்கே எல்லாத்துலேயும் வாலிபால் பிராமணர்கள் தான் இருந்தாங்களாம். எல்லா கிராம தலைவர்களும் ஒன்றா உட்காந்து கலந்தாலோசித்து ஒரே நாள் ராத்திரியில் 10,000 பேர் அந்த 84 கிராமங்கள்லேருந்தும் போனதாகவும் சொல்லப்படுது. இதில் எது எக்ஸாக்டாக நடந்திருக்கும் அப்படின்னு வந்து தெரியலை. அப்படி போகிறவங்க பாகிஸ்தானுக்கோ இல்லாட்டி பக்கத்தில் இருக்க பல இடங்களுக்கோ வந்து போனதாக சொல்லப்படுது. பட் இருந்தாலும் இதெல்லாம் வந்து கதை தான். வரலாற்றாசிரியர்கள் சொல்கிறது, அங்கே 1600 பேர் வாழ்ந்தாங்க, அவங்க வறட்சினால் வந்து போயிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எக்ஸாக்டாக என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம அந்த வருஷத்தில் போய் பார்த்தா தான் தெரியும், 1825களில். நீங்கள் இந்த இடத்த பற்றி என்ன நினைக்கிறீங்க? அங்கே உண்மையிலே பேய் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லாட்டி இதெல்லாம் கட்டுக்கதரா, அந்த டூரிஸ்ட் பிளேஸை டெவலப் பண்ணுறதுக்காக இதை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு நான் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.